வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். பட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த நடந்தது, நடக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு எந்தெந்த மாரி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது மாரி நடக்கிறது, நடைபெறும் இதையெல்லாம் சொல்றதுக்கு டேக் பிளேஸ் யூஸ் பண்ணலாம். ஹேப்பன், பி ஹெல்ட், கோயிங் ஆன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேக் பிளேஸ் எடுத்துக்கலாம். பொதுவா இந்த டேக் பிளேஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிளான்ட் ஈவென்ட்ஸ். நம்ம வந்து இந்த நாள்ல இது நடக்கணும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி பிளான்ட் ஈவென்ட்ஸ பத்தி பேசுறப்போ நம்ம வந்து டேக் பிளேஸ் இந்த ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மீட்டிங் 10 மணிக்கு திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ மீட்டிங்லாம் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஒண்ணு இல்லையா? அப்ப நம்ம டேக் பிளேஸ யூஸ் பண்ண போறோம். ஸோ நடைபெறும் ஃபியூச்சர். அதனால the meeting will take place at 10 o'clock. The meeting will take place at 10 o'clock. திருமணம் சென்னையில் நடைபெற்றது. பிளான்ட் ஈவென்ட். அப்போ டேக் பிளேஸ். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால the wedding took place in Chennai. The wedding took place in Chennai. இன்டர்வியூ ரூம் நம்பர் 4இல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? அப்ப the interview is taking place in room number 4. The interview is taking place in room number 4. எலெக்ஷன்ஸ் நல்லா சுமூகமா, ஸ்மூத்தா நடந்து முடிந்தன அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாமே பாருங்க பிளான் பண்ணின இந்த நாள்ல இது நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணின ஈவென்ட்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம டேக் பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நடந்து முடிந்தது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால தி எலெக்ஷன்ஸ் டுக் பிளேஸ் ஸ்மூத்லி. ரொம்ப சிம்பிள் இல்லையா? சரி, இப்போ நம்ம டேக் பிளேஸ் பார்த்தோம். இப்போ இந்த பி ஹெல்ட் இதை எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுவும் அதே மாதிரி திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இது வந்து பாசிவ் வாய்ஸ். இந்நாரால் இது நடத்தப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லணுமானா அப்ப கண்டிப்பா நம்ம டேக் பிளேஸை யூஸ் பண்ண முடியாது. டேக் பிளேஸை பாசிவ் வாய்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்வோம்னா இந்த பி ஹெல்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பி அப்படின்றது இந்த இடத்துல பி வெர்ப். சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பி வெர்ப், டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட போறோம். இந்த மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? அந்த மீட்டிங் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னார் இதை நடத்தினார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ த மீட்டிங் வாஸ் ஹெல்ட். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ், அதனால பி வெர்ப் பாருங்க, மீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வாஸ் ஹெல்ட்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ த மீட்டிங் வாஸ் ஹெல்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஹெட், இல்லைன்னா பை த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். த மீட்டிங் வாஸ் ஹெல்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஹெட். இப்போ இது வந்து கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். நம்ம வந்து இன்னார் இதை நடத்தினார் அப்படின்னு சொல்லாம டேக் பிளேஸ் மாதிரியும் இந்த பி ஹெல்ட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம்ல ஒன்று சொல்லுவோமே, ஏற்கனவே போட்ட அதே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பி ஹெல்ட வச்சு சொல்ல போறோம். ஸோ இன்டர்வியூ ரூம் நம்பர் 4இல் நடத்தப்பட்டு வருகிறது, நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நடத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்றோம். அதுதான், அதாவது டைரக்ட் டிரான்ஸ்லேஷனா இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்றோம். அப்போ தி இன்டர்வியூ இஸ் பீயிங் ஹெல்ட். பாசிவ் வாய்ஸ் பாருங்க, கண்டினியூஸ் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இஸ் போட்டுட்டு ஒரு பீயிங் அப்புறம் V3. அப்போ தி இன்டர்வியூ இஸ் பீயிங் ஹெல்ட் இன் ரூம் நம்பர் 4. இதுவும் தி இன்டர்வியூ இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ரூம் நம்பர் 4ம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து டேக் பிளேஸே ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்நாரால் நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து பி ஹெல்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபார்ம்லாம் இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம டேக் பிளேஸே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேப்பன். ஹேப்பன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிளான்டு ஈவெண்ட்ஸ்லாம் கிடையாது. திடீர்னு எதிர்பாராமல் நடந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம ஹேப்பன். வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதிர்பாராத நிகழ்வுகள். காலையில் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ எதிர்பாராமல் நடந்தது. அப்போ an accident happened on the highway this morning. ஸோ எங்க, எப்போ? An accident happened on the highway this morning. பட் இந்த விஷயத்தை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம்.
இப்படியும் கரெக்ட், இதுவும் காமன். இதே விஷயத்த சிம்பிளா there was an accident on the highway this morning அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம தமிழ்ல என்ன அர்த்தத்துல சொல்றோம்னா, அங்க ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் there was an accident on the highway this morning அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நடந்தது அந்த வார்த்தையை நம்ம எக்ஸாக்டா கொண்டு வரணும் அப்படின்னா an accident happened on the highway this morning. அது வந்து இன்னுமே கரெக்டா இருக்கும். பட் ரெண்டுமே காமன் ஸ்போக்கன்ல. அங்க ஒரு சண்டை நடக்குது, இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து பிளான்ட் ஈவெண்ட் எல்லாம் இல்லை இல்லையா? அப்போ a fight is happening there. A fight is happening there. அங்க ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. A fight is happening there அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ நாம டேக் பிளேஸ் பார்த்தோம், பி ஹெல்த் பார்த்தோம், ஹேப்பனும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கோயிங் ஆன். கோ ஆன் அப்படின்னாலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸா ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் கோ ஆன். இப்போ அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படி சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஹேப்பன் வச்சு சொன்னோம். இப்போ அதே விஷயத்த நீங்க கோயிங் ஆன் வச்சு சொல்லலாம். A fight is going on there அப்படின்னு நம்ம சொல்லலாம். A fight is going on there. இது ரொம்பவே காமன் ஸ்போக்கன்ல இல்லையா? நம்ம ரொம்ப காமனா இந்த மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, யாரும் சத்தம் போடாதீங்க, எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? கீப் குவயட், தி எக்ஸாம்ஸ் ஆர் கோயிங் ஆன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்ல போறோம். There is something strange going on. There is something strange going on. இதை நம்ம something strange is going on அப்படி இல்லை, there is something strange going on. மழையா இருந்தாலும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. இந்த இடத்துல கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லை, ஆனாலும் நம்ம வந்து தொடர்ந்து நடந்தது அப்படின்னு சொல்றதுனால, அப்படி மீன் பண்றதுனால நம்ம இந்த இடத்துல கோ ஆன் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். அப்ப the show went on despite the rain. மழையா இருந்தாலும் அதுக்கு தான் despite the rain. The show went on despite the rain. ஒரே சமயத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படி சொல்ல போறோம். ஒரே சமயத்துல நிறைய விஷயங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப டூ மச், நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது அந்த இடத்துல டூ மச் இஸ் கோயிங் ஆன் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்துல எல்லாம் நடக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்ப டூ மச் இஸ் கோயிங் ஆன் அட் ஒன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ஹேப்பன், டேக் பிளேஸ், கோயிங் ஆன், பி ஹெல்ட், இந்த ஃபோரும் எதை எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வகுப்புகள் ஆன்லைனில் நடத்தப்பட்டன. எதிர்பாராத ஒண்ணு நடந்துருச்சு. கூட்டம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் வகுப்புகள் ஆன்லைனில் நடத்தப்பட்டன அப்படின்னா அது ஒரு பிளான்ட் ஈவெண்ட். எதிர்பாராத ஒன்று அப்படின்னாலே நம்ம வந்து திட்டமிடாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் க்ளூஸ். இதை வச்சு தான் நீங்கள் தேவையான ஃப்ரேசஸை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? பாசிவ் வாய்ஸில் இருக்கு. நடத்தப்பட்டன அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் இருக்கு. அப்போ கிளாஸஸ் வேர் ஹெல்ட் ஆன்லைன். கிளாஸஸ் வேர் ஹெல்ட் ஆன்லைன். எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு. சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ட். இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கோயிங் ஆன். இன்னும் அப்படின்றதுனால ஸ்டில் கோயிங் ஆன். The meeting is still going. ஸோ இந்த வீடியோவில் நாம நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடைபெறும் இதையெல்லாம் சொல்றதுக்கான ஃப்ரேசஸ் டேக் பிளேஸ், ஹேப்பன், பி ஹெல்ட், கோயிங் ஆன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.